வந்தே மாதரம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் மீது கொடுங்கூட்டு கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கடவுளை நோக்கி சவால் விட்ட ஒரு தெய்வ பிறவி மகா கவிஞர் சுப்பிரமணிய பாரதி ஐயாவை பற்றிய பதிவு இக்காணொலியாகும். டிசம்பர் 11, 2025க்கு பிறகு அரசியல் சதுரங்கத்தில் மெதுவாக நுழைத்துவிடப்பட்டிருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் நினைவூட்டப்படுகிறார் என்று மகிழ்வதா, இல்லை சிறியதொரு வட்டத்திற்குள் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று கவலையுறுவதா என்று அடியேனுக்கு புரியவில்லை. காரணம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தமிழகம் தாண்டி பாரதம் தாண்டி உலகம் முழுவதும் பயணித்தவர். அவரின் வார்த்தைகள் அனைத்தும் மாநிலத்தை தாண்டி தேசியத்தோடும் தெய்வீகத்தோடும் பயணித்திருக்கிறது. அரசியல் சதுரங்கத்தில் அவர் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டவை யாதெனில் தமிழகத்தை சுற்றியும் இயற்கையை சுற்றியும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அது அடியேனின் சிறிய புரிதலாகும், அடியேனுக்குரிய ஒரு வருத்தமும் கூட. அதற்காக எதிர்வினையாக பாரதியாருக்கு எதிராக ஒரு கூட்டமும் வசைபாட தொடங்கியது. கடவுளை இழிவுபடுத்திய போதும் ஆன்மீகத்திற்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்த போதிலும் வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு எதிராக தகவல்கள் பகிரப்பட்ட பொழுதும் தற்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு எதிராக தகவல்கள் பகிரப்பட்ட போதும் இங்கே மௌனம் நிலவுகிறது. மறதி என்பதும் தேடுதல் என்பதும் நம்மிடையே அந்த அளவிற்கு குறைந்து வருகிறதோ என்று அடியேனுக்கு மிகப்பெரிய கவலையை தருகிறது. அடியேனுக்கு மட்டுமல்ல, தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் பற்று கொண்ட பல கோடி மக்களுக்கு இது ஒரு கவலையை தந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக ஒரு சிறிய பதிவுதான் இக்காணொலியாகும். பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற தலைப்பில் நிகழ்ந்த ஒரு சொற்பொழிவு கூட்டத்திற்கு பிறகுதான் பாரதியின் மீது ஒரு கூட்டம் தனது தனிப்பட்ட வன்மத்தை கொட்டி தீர்த்தது, அதில் மகிழ்ந்தும் கொண்டது. உலகத்தில் ஒரு கவிஞரின் அத்தனை படைப்புகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மட்டுமே ஆகும். அவரின் வார்த்தைகள் அந்த அளவிற்கு தேசியம், இயற்கை, தெய்வீகம், ஆன்மீகம் என்று பல துறைகளில் கலந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவரின் கருத்தை பகிரலாம், அதற்கு மொழிபெயர்ப்பும் தரலாம். இங்கு புரியாத விஷயம் யாதெனில் 120 வருடங்களுக்கு முன்பு பாரதியார் பயன்படுத்திய வார்த்தைகளில் தற்போது இருக்கும் சில சுயநல கூட்டங்கள் தங்களுக்கு தகுந்தாற்போல் அதற்கு விளக்கம் படித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, ஆரியம் என்ற சொல்லை பாரதியார் பயன்படுத்தியிருக்கிறார். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் என்று அழகாக பயன்படுத்தியிருக்கிறார். அவரின் பார்வையில் ஆரியம் என்ற வார்த்தை மேன்மை பொருந்திய என்ற விளக்கத்தை தருகிறது. இப்படித்தான் பாரதியார் அவர்கள் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அணுவிற்கு கூட, ஒரு சிறிய உயிர்களுக்கு கூட எதிராக எந்த ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தியதே கிடையாது. அவரின் கனவு தற்பொழுது பல வழிகளில் நினைவாகிக் கொண்டே இருக்கிறது.
அதில் மிகவும் ஆச்சரியம் மிகுந்த வரிகளும் உண்டு. அந்த வரிகள் யாதெனில், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இந்த 2 வரிகளும் தற்போதைய காலகட்டத்தில், கடந்த ஒரு 4 வருட காலகட்டத்தில் நாம் அழகாக பொருத்தி பார்க்கலாம். நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம். தரைவழி வண்டிகளாகட்டும், வான்வழி வாகனங்களாகட்டும், அதை நாம் தயாரிப்போம் என்று அவர் 100 வருடங்களுக்கு முன்பு பாடியிருக்கிறார் நம் தேசத்திற்காக. தரைவழி வாகனங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது, அது அனைவரும் அறிந்ததே. வான்வழியில் நமது தேசம் குறிப்பாக இராணுவத்தில் எந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் சிந்தூர் போர் நடவடிக்கை ஆகும். மிகவும் துல்லியமான தாக்குதல், வான்வழி தாக்குதல் நம் பாரத தேசத்தின் மூலம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடிமகனுக்கு கூட பாதிப்பு ஏற்படாமல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் மீது துல்லியமாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அதிர்ச்சிறந்த நவீன நுட்பம் வாய்ந்த நமது வான்வழி தாக்குதலே ஆகும். வான்வழியில் பயணித்த நமது தேசத்தின் வீரர்களும் ஆகும். பாரதியாரின் கனவு வரிகள் இவ்வாறு நிறைவேறிக்கிறது. ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இந்த வரி அடுத்த வரியாகும். ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். உலகமே பார்த்து வியந்து போகும், பிரமித்து போகும், நடுங்கி போகும் அளவிற்கு பிரம்மாண்டமான கப்பலை நாம் எதிர்காலத்தில் செய்வோம் என்பது பாரதியாரின் வாக்கு. நாம் செய்த கப்பல், இப்பொழுது நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கப்பல் INS விக்ராந்த் ஆகும். போர்க்களத்தில் கப்பல் நிற்பது ஒரு தகவலாகும். ஆனால் கப்பலே போர்க்களம் போல் காட்சியளிப்பது ஒரு ஆச்சரியமான அபூர்வமான விஷயமாகும். அத்தகையதொரு கப்பல் தான் நம் பாரத தேசத்தில் நம்மோடு இருக்கிறது. அந்த கப்பல் பல்வேறு தாக்குதல்களில் உதவி புரிந்ததையும் தாண்டி பல்வேறு சேவைகளிலும் பயணித்து வருகிறது. இலங்கையில் நடந்த கடல் சீற்றத்தின் போது INS விக்ராந்த் மூலம் பல அற்புதமான மனித பணிகளும் பொதுவான பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு INS விக்ராந்த் மிகப்பெரிய காரணமாகும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்தின் தென் துருவத்தில் நமது தேசம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இது பாரதியின் வரிகள் அற்புதமாக நினைவாகி கொண்டிருக்கிறது. கடல் மீனை அளப்போம். சமுத்திராயின் திட்டமும் நம் பாரத தேசத்தின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் வருங்காலத்தில் கடலுக்கு அடியிலும் நம் பாரத தேசம் சென்று பயணிக்கப் போகிறது. பாரதி என்னும் மகா சமுத்திரத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய படைப்புகளில் ஒரு துளி மட்டுமே இந்த 2 வரிகளாகும். இதுபோல் எண்ணிலடங்காத வரிகளை தனது சமூகத்திற்கும், மாநிலத்திற்கும், தேசத்திற்கும், உலகிற்கும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழங்கியவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதனால்தான் ஒரு கவிஞர் மகா கவியாகவும் கவிராஜராகவும் என்றென்றும் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார். சில கூட்டங்கள் புரிந்தாலும் தனது சுயநல லாபத்திற்காக, சுயநல நோக்கத்திற்காக அவரின் மேல் அவ்வப்பொழுது வசைப்பாடு வருகிறது. அந்த சிந்தனை மாற வேண்டும். அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களுடன் பெரிதாக யுத்தமும் செய்ய வேண்டாம், விவாதமும் செய்ய வேண்டாம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாரதியின் புகழ் பாடிக்கொண்டே இருப்போம். சூரியன் உச்சத்தில் உதிக்கும் பொழுது அவருக்கு எதிரிகள் யாருமே இருக்கப் போவதில்லை. அத்தகையதொரு உயர்ந்த இடத்தை நோக்கி நாம் பாரதியை எல்லா தலைமுறையினரும் அழைத்து செல்வோம், எல்லா மக்களிடமும் அழைத்து செல்வோம். பாரதி அதை தாண்டி பிரகாசம் நிறைந்தவர். நம் தமிழ் சமூகம் மறந்துவிட்டது, கொண்டாட தவறிவிட்டது. நாம் மீண்டும்
உயிர்ப்போடு பாரதியை கொண்டாடுவோம். பாரதியை கொண்டாடுவது தனிப்பட்ட சந்தோஷத்திற்காகவோ ஆனந்தத்திற்காகவோ அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம், சமூக தேடல். பாரதி மீண்டும் தமிழகத்தில் சிந்தனை மூலமாக காலடி எடுத்து வைத்து விட்டார் என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் காலடி எடுத்து வைத்து விட்டார் என்றால், இங்கு தேசியமும் தெய்வீகமும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கும். அந்த தேசியமும் தெய்வீகமும் நம் மாநிலத்தை மட்டுமல்ல, நம் தேசத்தை மட்டுமல்ல, அகில உலகத்தையே அழகாக அற்புதமாக வழிநடத்தும். நாம் பாரதியை அத்தகையதொரு அற்புதமான இடத்தை நோக்கி அழைத்துச் சொல்வோம். பாரதியின் வரிகள் இணையதளத்தில் பரவி கிடக்கிறது. ஒரு வரிகள் கூட மறைக்கப்படவில்லை. அதனால் அற்புதமான வரிகள், அழகான வரிகளை தேடி தேடி படிப்போம். தேசியத்தை கொண்டு சேர்ப்போம், தெய்வீகத்தை கொண்டு போய் சேர்ப்போம். நம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இத்தகையதொரு அற்புதமான மகா கவிஞர் நம்மோடு பயணித்திருக்கிறார். ஆன்மா மூலமாக தற்போதும் பயணித்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அடியேனின் ஒரு பணிவான விண்ணப்பம், பாரதியை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்போம். பாரதி மட்டுமல்ல, சிதம்பரம் ஐயா போன்றவர்களும் நம்முடன் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களே நாம் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாயினும் இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் குன்றாதோதுவோம் வந்தே மாதரம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் அற்புதமான படைப்பு இது. வந்தே மாதரம் என்ற வார்த்தையை நாம் எப்படி, அந்த முழக்கத்தை, அற்புதமான முழக்கத்தை நாம் உச்சரித்திருக்கிறோம் என்று அழகாக பாடல் பாடியிருக்கிறார் நமது தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஐயா. இவரை போன்ற தேசியவாதிகளோடு, ஆன்மீகவாதிகளோடு நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம். ஓம் ஜெய்ஹிந்த்.